ஹாய் ஆமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு குட்டி சீன் தான். எஸ், இது ஜேகேயோட பர்த்டே ஸ்பெஷல். விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஜான் ஜங்குக். நீ எப்பயும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும்னு காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் ஆஸ் அ டேக் குக்கரா தயாங்கோட நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். அவ்வளோதான், எங்களுக்கு வேறு எதுவும் வேணாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு இமேஜினரி ஸ்டோரி தான். டேக்குக்கு இப்படி இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்ற ஒரு இமேஜினரி சீன் தான். ஸோ ஸ்டோரி கேட்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் டேகுல ஒரு வில்லேஜ் தான் பார்க்குறோம். அந்த வில்லேஜே சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி அவுட்டரில் இருக்குது. அந்த வில்லேஜிலே ரொம்ப அழகான வீடு. அந்த வீட்டை சுற்றிலும் ஃபுல்லாக தோட்டமும் வயலுமா இருக்குது. வெளியில் எவ்வளோ அமைதியாக இருக்கு, அந்த வீட்டுக்குள்ளே தான் ஒரே பரபரப்பாக இருக்குது. ஹலோ ஹலோ சம்மந்தி, கிட்ட வந்துட்டிங்களா? அட ஆமாங்க, என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சொத்திலும் வயல்வெளியாக இருக்கிறனால கார் வீட்டு வரைக்கும் வராது, மெயின் ரோட்லேயே நிறுத்துற மாதிரி ஆகிடும். சரி, கிட்ட வந்துட்டு ஒரு ஃபோன் அடிங்க. இங்கே எல்லாம் தயாராக தான் இருக்குது, நீங்கள் வரதுக்கு தான் பார்த்துட்ருக்கோம். சரி, வச்சுட்டிங்களா? என்னங்க, என்ன சொன்னாங்க? கிட்ட வந்துட்டாங்களா? ஆமாம், கிட்ட வந்துட்டாங்களா? எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியாக தாங்க இருக்குது. காப்பி பலகாரம்லாம் ரெடியாக இருக்குல்ல? வந்ததும் அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க வேணாம். முதல்ல உன் பையன் ரெடியா? அவன் இங்கே தான் இருந்தான். சரியா போச்சு, அவனை போய் முதல்ல ரெடி பண்ணு. ஏங்க, அது நான் சொல்கிறேன்னு. நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்லை, அதுக்கு இல்லைங்க. இங்கே பாரு, பையனோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம பையனை அங்கே நல்லா பார்த்துப்பாங்க, அவன் சந்தோஷமாக தான் இருப்பான். அதுக்கு இல்லைங்க, உள்ளூர்லேயே கட்டி கொடுத்துட்டா பையனை அப்பப்போ பார்க்கலாம், வர போக இருப்பான். இது தூரமாக கட்டி கொடுக்குறோம், அதான் ஒரு மாதிரியா. இங்கே பாரு, பையனை ஓ ஆசைப்படி தான் உள்ளூர்லேயே கட்டி கொடுத்துட்டோம். தயாங்க்கு தானாக அமைஞ்சிருக்கு. அவன் வெளியூர்லாம் போட்டும், 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிராமத்திலே இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறான்? அது இல்லாமல் ஏதோ தெரியாத இடத்துக்கு ஒன்றும் கட்டி கொடுக்கல, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, எல்லாம் சொந்தத்துக்குள்ளே தானே கட்டி கொடுக்குறோம். என்ன இன்னும் மசம் நின்றுட்டுருக்க? இப்படி தேங்கோட அப்பா தான் தேங்கோட அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே தான் யாரோ வராங்க. அப்பா, அப்படி என்ன தான் பேசிகிட்டு இருக்கீங்க? வாசல் வரைக்கும் சத்தம் கேட்குது. வாப்பா ஜின்னு, எங்கே மாப்பிள்ளை வரல? புல்லட் சவுண்டு கேட்கல? மாப்பிள்ளை இறக்கி விட்டுட்டு கிளம்பி போயிட்டார். என்ன, போயிட்டாரா? என்ன சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க? ஏங்க ஃபோன் போடுங்க மாப்பிள்ளைக்கு. ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா? அட நீ சும்மா இரு, அவருக்கு இது கோச்சிட்டு போயிட்டாரா என்னன்னு தெரில. தேங்க வர இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில் பார்க்க வராங்க, அவர் இல்லைன்னா எப்படி? நீ சும்மா இரு. என்னாச்சு ஜின், மாப்பிள்ளை ஏதோ கோச்சிக்கிட்டாரா என்ன? ஐயோ அப்பா, ஏன் தான் 2 பேரும் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. அவர் என்னைக்கு கோச்சிட்ருக்காரு? அவருக்கு பக்கத்தில் ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன்னு சொன்னார். உங்களுக்கு தெரியாதா? என் புருஷன் பார்க்கறதுக்கு தான் அப்படி புல்லட்டில் அப்படியே மிடுக்கா தெரிவார், அவ்வளோதானே தவிர மனசுலலாம் எதை வச்சுக்க மாட்டார். அம்மா, என்னாச்சு? அதுக்குள்ளே இப்படி வேத்து போச்சு. ஒரு பையனை தான் கட்டி கொடுத்துருக்கேன், இன்னைக்கு இன்னொரு பையனும் கட்டி கொடுக்க போகிறேன். நான் கூட பரவாயில்ல, பக்கத்தில் தான் இருக்கேன். ஆனால் தயாங் சிட்டிக்கு போகிறான், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஜின் சொன்னதும் தேங்கோட அம்மா தான் தேங்கோட அப்பாவை பார்க்குறாங்க. ஜின், அடுப்பில் வேலை இருக்கு, வா உள்ளே போயிட்டு பேசுவோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஜின்னுக்கும் புரியுது. சரின்னு அவங்க 2 பேரும் இப்போ கிச்சனுக்கு தான் போகிறாங்க. இப்போ உள்ளே போனதுமே அவங்க சடனாக திரும்பி, என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது இல்லைடா, உன்னையாவது உள்ளூரில் கட்டி கொடுத்துட்டோம், ஆனால் தயாங் அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது, குழந்த பையன். அவனை அவ்வளோ தூரம் அனுப்பிட்டு என்ன பண்ணுறது நான்? இதுதான் பிரச்சனையா? இதுக்கா பயப்படுறீங்க? ஜான் அங்கிள் நமக்கு தெரிஞ்சவர் தானே? தெரிஞ்சவர் தான், ஆனாலும் இவன். மா, கவலை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அது சரி, எங்கே 2 குட்டி வண்டியுமே காணோம்? ஐயோ, மறந்தே போயிட்டேன் பாரு. 2 பேரும் தோப்புக்கு தான் போனானுங்க, காலையில் போச்சுங்க, இன்னும் வரல. ஜின், எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, மாப்பிள்ளை வீட்டில் யாரும் கிட்ட வந்துட்டாங்களாம், இன்னும் கொஞ்சம் பஜ்ஜி மட்டும் போட்டு வைக்கணும். நீ போயிட்டு 2 பேரும் நல்லா காதை திருப்பி கூட்டுவா. 2ம் அங்கே விளையாடிட்டு தான் இருக்கும். ஆமாம், காலையிலே சொன்னேன் தோப்புக்கெல்லாம் போக வேணாம், இங்கே கூலிங்கடான்னு. 2 சொல்கிற பற்றி கேட்காம அடம் பிடிச்சிட்டு ஓடிடுச்சுங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். சரி இருங்க, நான் போய் கூட்டுறேன், அப்புறம் இன்னும் லேட் ஆகிட போகுது. ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக கூட்டு வந்துரு. ஸோ இப்படி இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க, அந்த பக்கம் பார்த்தா, டேய் இருறா, நான் போடுறேன்.
ஏய் போடா, நீ நல்ல கல்லாட்டம் ஆடுற. சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரே டைமில் 2 பேர் அடிப்போமா? ஆ சரி, ஒரே டைமில் அடிக்கலாம். எல்லாம் உருட்டு உருட்டு. ரெடி, 1 2 3. ஏய் ஐயோ, என்னதான் மேலே போச்சு. ஏய் போடா, கிடையாது கிடையாது, இந்த போக்குல உந்து இடிச்சிட்டு போச்சு, அதனால கொஞ்சம் கீழே இறங்கிச்சு. டே சும்மா போய் சொல்லிட்டே இருக்காதடா. ஏய் இந்த வாட்டி தோத்துட்ட. ஏய் சின்னும் சும்மாறா, நான் ஒன்றும் தோத்தாங்கோலி இல்லை, நான் தான் 2 தடவை வின்னு, நீ 1 தடவை தான் வின்னு, நீ தான் தோத்தாங்கோலி. அதெல்லாம் கிடையாது. இப்படி சின்னவும் தயாங்கும் தான் செவத்தில் சாணி உருட்டி அடித்து தான் விளையாடிட்டு இருக்கானுங்க. இதில் யாருது பெருசு, யார் ஹைட்டில் அடித்தான்னு சொல்லி அதில் தான் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி, நீ தான் வின்னு போதுமா? நான் தான் வின்னு, ஒத்துக்கிட்டே வருவல்லையா? டே உனக்கு கல்யாணம் போதாடா? ஐயோ, அதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற? ஏற்கனவே வீட்டில் இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வாரமாக எனக்கு தூக்கமே இல்லை. அப்போ என்னை விட்டுட்டு நீ போயிடுவியா? இன்னும் அப்படிலாம் சொல்லாதடா. அப்பா கிட்ட சொல்லி உன்னையும் நான் என் கூடயே கூப்பிட்டு போயிடுவேன். நானே வரமாட்டேன், எனக்கு பிடிக்காதங்களாம். இங்கே நம்ம ஜாலியாக இருக்க மாதிரிலாம் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. நொங்கு வண்டி ஓட்ட முடியாது, செவுத்தில் இப்படி உருட்டி சாணி அடிக்க முடியாது, நாம் இங்கே குளிக்கிற மாதிரி பம்பு செட்டிலெல்லாம் குடிக்க முடியாது. அது ஏன் அங்கெல்லாம் தண்ணியே இருக்காதான். என்ன? அப்போ நானும் போக மாட்டேன். என்ன போக மாட்டேன்? அதெல்லாம் கிடையாது, அங்கே தான் போயாகணும். உனக்கு ஆல்ரெடி பேசி முடிச்சாச்சு, இனிமேலாம் நீ தப்பிக்க முடியாது, அங்கே தான் போகணும். நல்லா ஜாலியாக சின்ன நான் கட்டிக்கிட்ட மாதிரி, நாம் ஜூன் மாமா மாதிரி நல்லா கட்டு மஸ்தானா பார்த்து கட்டிப்பேன். இப்போ அதெல்லாம் முடியாது, நானும் போக மாட்டேன். அப்படி நான் போகிறேன்னா உன்னையும் கூப்பிட்டு போயிடுவேன். போ சின்னும் போ. கிடையாது, நீ கல்யாணம் பண்ணி போகல, நான் தான் முதல் உனக்கு டாட்டா கட்டுவேன். டேய் மண்டையா, சின்னும் உன்னால என்னை பிடிக்க முடியாது. ஸோ தயாங்கோட அண்ணன் தான் ஜின், அவனோட தம்பி தான் சின்னு. ஜின்னுக்கு நாம்ஜினோட கல்யாணம் ஆயிருக்கும். இப்போ அடுத்து தயாங்கு தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் இங்கே விளையாடிட்டு இருக்க. இப்போ கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா ஜேகே அண்ட் ஃபேமிலி தான் காரில் வந்துட்டுருக்காங்க. டேய் ஏஞ்சி தொலை, இருக்கிற கடுப்பில் இவன் வர நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு வரான். ஐயோ கழுத்து வலிக்குது. என்னடா எதுக்கிடா எழுப்புன, வந்துட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு ஜேகேவை தான் பார்க்குறான். டேய் வச்சா செம்ம காமெடியாக இருக்குடா. அப்பா இருக்காருன்னு பார்க்குறேன் இல்லை, ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்னா செம்ம சிரிப்பு வருது அப்படின்னு ஹோபி தான் ஜேகேவை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஏய் சக்கரை, ஹோபி சிப்ஸ் வேணுமா? எடுத்துக்கோங்கடா. ஆண்டி அந்த முருகு இருந்தால் கொடுங்க. இந்தா அவனுக்கு அப்படியே கொடு, அப்படியே வாயில் வச்சு விடு. வண்டி ஏறினதுலேருந்து 5 மணி நேரமாக வந்துட்டுருக்கோம், ஒன்றுமே சாப்பிடாம வரான் பாரு. ஏய் ஆண்டி தான் ஃபீல் பண்ணுறாங்கல்ல, தாடா சாப்பிடு. ஏய் சும்மாறா, இப்போ எதுக்கு கோவப்படுற, எதுக்கு சாப்பிடாம வர? டேய் சக்கரை பசிக்குமில்ல, கொஞ்சமாக சாப்பிட்றா. ஆண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அவன் கடுப்பாக என்ன பண்ணுவான்? நான் என்னடா பண்ணேன்? டேய் சக்கரை கோமாவா இருக்க அப்படின்னு ஜேகேவோட அம்மா தான் கேட்க, ஜேகே தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்டே சொல்கிறான். பின்ன நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு தானே சொன்னேன், அதுக்குன்னு நான் இப்படியா வர முடியும்? எனக்கு பிடிச்சி பண்ணதெல்லாம் மறைச்சிட்டு இப்படி தான் நான் வரணும்னா? ஏய் என்னடா சார் அப்படி என்ன பிடிச்சி பண்ணீங்க? சும்மாவே சிட்டிக்காரன்னு சொன்னால் பயப்படுறாங்க. இதில் இவனை பார்த்தா சுத்தமாக தரமாட்டாங்க. கை ஃபுல்லாக உறைஞ்சிக்கிட்டு புருவத்தில் தோடு, வாயில் தோடு, காதில் தோடு அப்படின்னு அவர் சொல்ல ஜேகேக்கு தான் இன்னும் கோவம் வருது. அப்படி இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா நான் எதுக்கு இங்கே வரணும்? பாத்தியா எப்படி பேசுகிறான் பாத்தியா? அச்சோ 2 பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, இது எப்படி நிறுத்துறது? ஜங்குக்கா உனக்கு தான் தெரியும்ல, கிம் அங்கிளும் உன்னோட அப்பாவும் எவ்வளோ க்ளோஸ்ன்னு உனக்கு தெரியும்ல. அவர் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு மட்டுமா, நம்மளோட தூரத்து சொந்தம் இல்லை. அப்போ உங்களுக்கு சொந்த விட்டு போகக்கூடாதுன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா? பாத்தியாடி பாத்தியா? இப்படி ஜேகேவோட அப்பா தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அவங்க தேங்கோட வீட்டுக்கு ரீச் ஆக ஜேகேவோட அப்பா தான் ஜேகே அம்மா கிட்டே தான் சொல்கிறாரு. இங்கே பாரு, அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி கிள்ளி கூட்டு வா, அப்புறம் அவங்க வந்துட்டு இதை மௌனத்தை வாங்கிட்டு இருந்தான். ஐயோ இல்லைங்க, நான் சொன்னால் அவன் கேட்பான், நான் அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு ஜேகே அம்மா சொல்லிவிட்டு இப்போ ஜேகேட்ட தான் போகிறாங்க. ஜேகே தான் டிரைவர் சீட்டில் அப்படியே இறங்காமல் உட்காண்ட்ருக்கான். டேய் ஜங்குக்கா என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு
இப்போ வந்து முறைச்சிட்டு இருந்தா எப்படி? வாடா போகலாம். மீ, நீ சொன்னன்னு ஒரே காரணத்துக்காக உனக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா கல்யாணமே பண்ணி வச்சிருவாரு போல. ஐயோ, அது அப்படி இல்லைடா. இல்லை மீ, நான் இன்னும் ஃபோட்டோ கூட பார்க்கல. பையன் எப்படி இருப்பான் எது ஒன்றுமே தெரியாது. யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னே தெரியாமல் எப்படி பண்ணிக்கிறது? எனக்கு புரியுதுடா, இது கிராமம். அவங்க ஃபோட்டோலாம் வெளில கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்கடா. எதுனாலும் நம்ம நேரில் போய் தான் பார்த்தாகணும். வேற என்ன பண்ணுறது? அப்போ நானும் வந்து நேரில் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஐயோ, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு. சரி வாடா போகலாம், லேட் ஆகுதுல்ல மீ. இப்போ என்ன நான் இப்படி தான் வரணுமா அப்படின்னு ஜேகே கேட்க ஜெயோப்தா திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். டே நாயே, நீ சிரிக்கிறதெல்லாம்டா இன்னும் எனக்கு காண்டாவது. ஆக்சுவலாக ஜேகே எப்படி இருக்கானா, அவன் தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சு படியை வாரி இருக்கான். ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு அது கஃப் வரைக்குமே பட்டன் பண்ணியிருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவன் பியர்சிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கான். இதெல்லாம் பார்த்து தான் ஹோபி சிரிச்சிட்டு இருக்கான். டே ஹோபி, கொஞ்சம் சிரிக்காம தான் இரேன்டா, என் தங்க புள்ளல்ல, வாடா அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா தான் ஒரு வழியாக அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்க சம்மந்தி, வாங்க மாப்பிள்ள, வாங்க. சின்ன வயசில் உங்கள் அப்பாவோட வந்ததுங்களா ஞாபகம் இருக்கா? அங்கிள், அவ்வளோ ஞாபகம் இல்லை. சரி சரி, அதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகுது. சரி வாங்க உள்ளே போவோம். தேங்கோடப்பா தான் அவங்கள இப்போ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. டேய் ஜேகே, என்னடா இது வரப்பட்டி கடை இருக்குது, சுற்றில ஒரு கடை இல்லை, சூப்பர் மார்க்கெட் இல்லை, எதுவுமே இல்லைடா. அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அவ்வளோதான். பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். என்னடா சொல்லிட்டுக்கிற, அங்கே பாரு உங்கள் அப்பாவை இப்போவே தட்டை எடுத்து கொடுத்து மாற்றி பாராட்டுருக்கு அப்படின்னு ஹோபி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஜேகே தான் முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு அங்கே சுத்தமாக இருக்கவே பிடிக்கல, வேண்டாம் விருப்பம் தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ தேங்கோட அப்பா தான் மா, அப்படியே தேங்க வர சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல, இந்த பக்கம் உள்ள கிச்சனில் தான். ஐயோ, என்ன இன்னும் ஆளை காணவே இல்லை, கூப்பிட்றேன்னு போன ஜின்னும் காணோம், என்னதான் பண்ணுறானுங்கன்னே தெரில அப்படின்னு இந்த பக்கம் தேங்கோட அம்மா தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் சம்மந்தி, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ உள்ள தான் வராரு. ஏய் என்னாச்சு, எங்கே தயாங்? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க இங்கே? இல்லைங்க, பசங்க 2 பேரும் தோப்புக்கு தான் போனாங்க. ஜின் இப்போ கூப்பிட்டு தான் போயிருக்கான், வந்துடுவான். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலையிலேருந்து தலைப்பாடாக கத்திட்டு இருக்கேன், எல்லாம் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவனை செல்லம் கொடுத்து நீ தான் கெடுத்து வச்சிருக்க. சரி, நான் தான் சொல்லி சமாளிக்கிறேன், சீக்கிரம் அவங்கள வர சொல்லு. இப்போ தேங்கோட அப்பா தான் வெளில வந்துட்டு, அது சம்மந்தி, பையன் தோப்பு வரைக்கும் போயிருக்கான், இப்போ வந்துடுவான். அட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தானே நாங்களும் வந்தோம், என்ன அவசரம், வரட்டும் அப்படின்னு இங்கே 2 ஃபாதர்ஸும் பேசிகிட்டு இருக்க ஜேகேக்கு தான் அங்கே இருக்கவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா அவனை சுற்றிலும் ஃபுல்லாக எல்லாம் பார்ட்டிஸாக உட்காந்துட்டு அவனவே குறுகுறுன்னு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளேயே காதுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிறாங்க. இப்போ ஹோபி தான் ஜேகே கிட்ட வந்துட்டு, டே ஜேகே, சரியான சான்ஸ்டா, நீ பார்க்க வந்த பையன் பக்கத்தில் தான் இங்கே இருக்கானா, நம்ம அப்படியே வெளில போயிட்டு அப்படின்னு ஹோபி சொல்லி முடிக்கங்காட்டியும் ஜேகே தான் டக்குன்னு எழுந்துக்கிறான். எல்லாரும் என்னன்ற மாதிரி ஜேகேவை தான் பார்க்குறாங்க. நான் அப்படியே கொஞ்சம் வெளியில் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் கூட வெயிட் பண்ணாமல் அவன் வெளில வந்துடுறான். டேய் என்னடா நீ பாட்டு டக்குன்னு வெளில வந்துட்ட? டேய் இருடா, எங்கடா வேகமாக போகிற அப்படின்னு ஹோபி தான் கூப்பிட ஜேகே வேகமாக அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். இப்போ இந்த பக்கம் தேயாங் சைட் பார்த்தா தேயாங்கும் சின்னவும் தான் அங்கே இருக்க பம்பு செட்டு தொட்டியில் குளிச்சிட்டு இருக்காங்க. டேய் தண்ணி அடிக்காதடா, என் காதுக்குள்ளெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா குளிச்சுக்கோ, இல்லைன்னா அதுக்கப்புறம் கிடைக்காது. சின்னும் போடா, நான் போக மாட்டேன். தேயாங், சின்னு எங்கே தாண்டா இருக்கீங்க? ஐயோ, ஜின்னு ஒன்று தான் கூப்பிட வந்திருக்காரு. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்னு இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு கல்யாணம் வேணாம், நான் இங்கே இருந்துக்கிறேன். சின்னு, தேயாங் எங்கடா போனீங்க? மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நேரம் வந்திருப்பாங்க, உங்களை எங்கே தான் தேடுறதுனே தெரில அப்படின்னு ஜின் தான் இந்த பக்கம் இவங்கள ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு. டே பேசாமல் தண்ணிக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம் இப்படி சின்ன சொல்லவும் சரி அப்படின்னு தேயாங்கும் அவன் மூக்கை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே உட்காந்துக்கிறான். இந்த பக்கம் ஜெக்கியும் ஹோபியும் தான் அந்த வயல் வழியாக தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கரெக்டாக இப்போ தேயாங்கும் சின்னும் ஒழிஞ்சிட்டு இருக்க அந்த பம்பு செட்டு இருந்த அந்த திட்டு மேலே தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே தான் இப்போ ஒரு தம்மு பார்த்து வச்சுட்டு அவன் படுக்கு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். ஜேகே, ஆனால் என்ன சொல்லு, சிட்டியில் இந்த மாதிரிலாம் காற்றடிக்கிறதே இல்லைல்ல?
பொல்யூஷனே இல்லாமல் சும்மா சூப்பராக இருக்குதுல்ல. ஜேகே தான் பார்த்து முறைக்கிறான். அவ்வளோ பிடிச்சிருந்தேனா நீ வேணா இங்கே கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் ஏன்டா இப்படி கடுப்பாகவே இருக்கிற? நீ இன்னும் அந்த பையனை பார்க்கவே இல்லை. பார்த்தா தானே தெரியும். பார்த்து ஒரு வேளை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா. டேய் வில்லேஜ் பையன்டா, எனக்கு எப்படி பிடிக்கும்? என் டேஸ்ட்டு வேற அவன் டேஸ்ட்டு வேற. உனக்கு புரியுதா? மென்டாலிட்டியே வேறு மாதிரி இருக்கும். புரியுதுடா புரியுது. சரி என்ன போயிட்டு பட்டுன்னு வேணான்னு சொல்லிடு அப்படின்னு ஹோபி சொல்ல ஜேகே தான் திங்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் தண்ணிக்குள்ளேருந்து சின்னதாக எந்திரிக்கிறான். அவன் இப்போ அந்த திட்டில் உட்காந்துட்டு இருக்க ஜேகேவையும் ஹோபியும் தான் பார்க்குறான். அவங்க 2 பேரும் தான் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. யார் உனக்கு புதுசாக இருக்கு அப்படின்னு சின்ன பார்த்துட்டு இருக்க இப்போ தயாங் தான் மூச்சு முட்டுதுன்னு அவனும் வெளில வரான். ஏய் சின்னு என்னாச்சு? ஜின்னு போயிட்டாரா? அங்கே பாரு. சின்னு யார் இது? ஏய் பக்கத்து தோட்டத்தில் ஒரு மோட்டர் திருடுறவங்க வந்தாங்கல்ல? ஆமாம், அவனுங்க தான் இங்கேயும் மோட்டர் திருட வந்திருக்காங்க. அச்சோ சின்னு அப்பவா ஓடிடலாம். உனக்கு என்ன பைத்தியமா? அப்பெல்லாம் ஓடி போனோம். இவனுங்க மோட்டர் தூக்கிட்டு ஓடிடுவானுங்க. இவனுங்களை எப்படியே விடக்கூடாது. நான் கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் வர வைக்கிறேன். அச்சோ சின்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா இப்போ அந்த தொட்டியிலேருந்து அப்படியே வெளில இறங்கி அந்த பக்கம் வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்கள கூப்பிட்றதுக்காக ஓடுறான். அவங்க 2 பேருக்கும் பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஹோபியும் ஜேகேவும் தான் அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜின் தான் சின்ன ஓடி வரதை பார்த்துட்டு, டேய் சின்னு இங்கேயா இருக்க? உன்னை இங்கெல்லாம் தேடுறது. தயாங்க எங்கடா? எப்போ வந்தீங்க? வீட்டுக்கு சீக்கிரம் வரணும்னு தெரியாது? அங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஆட ஜின்யா, அங்கே மோட்டர் தேடுறவங்க 2 பேர் வந்திருக்காங்க. என்ன மோட்டர் தேடுறவங்களா? அட ஆமாம், நம்ம எல்லாம் வாங்க காட்டுறேன். பக்கத்து தோட்டத்துலேருந்து 2 பேர் போன வாரம் தானே தூக்கிட்டு போனாங்க. டேய் என்னடா சொல்கிற? தேங்க அங்கேயே விட்டு வந்த? ஆமாம், யாரோ கூப்பிடலான்னு வந்தேன். நல்ல ஆளை தனியாக விட்டு வந்த பாரு. அவனே ஒரு பிள்ளை பூச்சி. வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னவும் ஜின்னு தான் வேகமாக இப்போ அங்கே தான் ஓடி வராங்க. அதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்தா, டே ஜேகே அர்ஜென்ட்டாக முட்டிட்டு வருதுடா. அங்கே கிளம்புக்குள்ளே போனது 5 மணி நேரம் பக்கம் உட்காண்டே வந்ததில்ல. முடியல. நான் போய் அப்படியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுறேன். டேய் பார்த்துப்போ, இங்கெல்லாம் பாம்பு அதிகமாக இருக்கும். எதே இடக்கே பாம்பா? அதெல்லாம் யார் தெரியுமில்ல? அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி இந்த பக்கம் போக இப்போ ஜேகே மட்டும்தான் அந்த திட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் தயாங்கு தான் ஒரு மாதிரி பயமாயிடுது. போன சின்னவையும் காணும் வர. இப்போ அவனே எழுந்து போகலான்னு பார்க்குறான். பார்த்தா அவன் போட்டிருந்த டாப்பு அது அந்த திட்டு மேலே தான் வச்சுருந்துருப்பான். அது மேலே தான் இப்போ ஜேகே உட்காந்துருக்கான். தயாங்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனோட ஷர்ட்டை தான் மெதுவாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஐயோ வரமாட்டேங்குது, கர்த்தரே காப்பாத்துங்க அப்படின்னு புலம்பிட்டு தயாங் தான் இழுத்து பார்க்குறான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வரலன்னு தெரிஞ்சதும் இப்போ டக்குன்னு அவன் வேகமாக பிடிச்சி இழுக்க ஜேகே என்னாச்சுன்ற மாதிரி டக்குன்னு திரும்ப தயாங் ஜேகேவை பார்க்க ஜேகே தயாங்க பார்க்கன்னு 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. தயாங் தண்ணியிலேருந்து ஏந்து நின்று இருப்பான். அவன் டாப்பில் எதுவும் போடாமல் வேற இருக்கான். ஜேகே தயாங்க வச்ச கண் எடுக்காமல் அப்படி பார்த்துட்டு இருக்கான். தயாங் வேற பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கான். அவன் முடியெல்லாம் நினச்சி போய் அப்படி வெட்டாக இருக்கு. ஜேகேவால் அவன் கண்ணாலே அவனை நம்ப முடியல. ஏன்னா அவன் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கான் தயாங். ஒரு நிமிஷம் அவன் மூச்சு விட்டதே மறந்துட்டு அப்படி தயாங்க தான் பேன்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் தயாங்கோ ஜேகேவை பார்த்துட்டு பயத்துல திருன்னு முழிக்கிறான். சாத்து வச்ச நெஞ்சில் இப்போ சேர்த்து வச்ச காதல் வந்து தாக்குதடி, அடிய தாக்குதடி. போர்க்களத்தை தாண்டி இப்போ போக்கடிக்கு கால்களினே போகுமடி, அடிய போகுமடி. இப்போ அவன் கையில் இருக்க ஷர்ட்டை தான் அப்படியே மேலே வச்சு கவர் பண்ணிட்டு வேகமாக அந்த தொட்டிலேருந்து இறங்கி அப்படியே ஓடுறான். ஜேகே அவனே அறியாமல் தயாங் ஓடுறதை பார்த்துட்டு அவனும் பின்னாடியே போகிறான். ஒரு நிமிஷம், ஒன்றுதான் அப்படின்னு ஜேகே தான் கூப்பிட்டுட்டே பின்னாடி நடந்து வர தயாங்கா அங்கேருந்து திரும்பி பார்த்துட்டு வேகமாக ஓடுறான். அழகி நாட வைக்கும் பேரழகி, கருத்தா விழி அழகி கேங்க வைக்கும் பேரழகி. எங்கெங்கோ பந்து நாம் போனேனே, சண்டாளி உங்கிட்ட சருகாகி நின்னேனே. ஐயோ பின்னாடியே வராங்களே, சின்னு அப்படின்னு சின்னுவை கூப்பிட்டுட்டே தயாங் தான் ஓடுறான். இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு பார்த்துட்டு இருக்கான்.
தயாங் தான் கீழே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு அவனோட ஷர்ட்டை தான் மேலே பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கான். ஜேகே தயாங்கோட பேக்கை தான் பார்த்துட்டு இருக்கான். ஏய் ஜேகே, எங்கடா போயிட்ட? என்னாச்சு? யாரை பார்த்துட்டு இருக்க? வா, ரொம்ப நேரம் ஆச்சு. அங்கெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு ஓபி தான் ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஜேகேக்கு தயாங்க பார்த்ததே அவன் கண்ணுக்குள்ளே இருக்குது. ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்திருப்பான். இப்போ தயாங்க பார்த்ததுலேருந்து அவன் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைலு. அவனுக்கு இப்போ வரைக்கும் தயாங்க தான் பார்க்க வந்திருக்கோம். தயாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், எதுவுமே தெரியாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக தயாங்க பார்க்குறான். அவனுக்கு பார்த்ததுமே பிடிச்சி போயிடுது. இப்போ இந்த பக்கம் ஓடிட்டு இருந்த தயாங்க தான் ஜென்னியும் சின்னுவையும் பார்த்துடுறான். ஏ என்னாச்சு? என்ன ஏன் இப்படி ஓடி வர? அது அது ஜின்னியும் அங்கே மோட்டர் திருடுறாங்க. என்னை பார்த்துட்டு துரத்திட்டு பின்னாடியே வந்துட்டாங்க. என்ன உன்னை துரத்திட்டு வந்தானா? அவனை சும்மா விட மாட்டேன், இரு ஆளுங்களை போய் கூட்டு வந்து. டேய் சின்னு, சும்மா இருடா, ரொம்ப லேட் ஆகி போச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிந்தா இவங்க 2 பேரும் எப்படியோ ஒரு வழியாக கூப்பிட்டு போகிறாரு. இப்போ ஜேகேவும் ஹோபியும் தான் வீட்டுக்குள்ளே கரெக்டாக என்ட்ராக அங்கே பார்த்தா ஜேகேவோட அப்பாவும் தயாங்கோட அப்பாவும் கல்யாணத்துக்கு தேதியே குறிச்சிட்டு இருக்காங்க. இவர் வர கல்யாணத்துக்கு தேதியே பார்க்குறாரு. பார்த்துக்க வேண்டிய 2 பேரும் இன்னும் பார்க்கலையாமா? என்ன கதைனே தெரியல. இதில் இவங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போயிட்டாங்க அப்படின்னு ஜேகேவோட அம்மா தான் ஜேகே என்ன சொல்ல போகிறானோன்னு பயத்தில் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜேகேவும் ஹோபியும் உள்ளே வரதை பார்த்துட்டு, டேய் 2 பேரும் எங்கடா போனீங்க இவ்வளோ நேரம்? அது நேச்சர் காலிங் ஆண்டி. டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு? மூஞ்செல்லாம் சவந்து போய் வந்திருக்கான் அப்படின்னு ஜேகே அம்மா தான் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் ஜேகே எதுவுமே பேசாமல் அப்படியே தயாங்க பார்த்த அந்த நினப்பிலே அப்படியே உட்காண்ட்ருக்கான். டேய் என்னடா அப்படின்னு ஹோபி தான் ஜேகே போட்டு உழுக்கிறான். இப்போ தான் ஜேகே அவன் சென்சுக்கே வந்துட்டு என்னன்ற மாதிரி பார்க்குறான். ஏம்மா பையனை வர சொல்லு, நீ எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு தயாங்கோட அப்பா தான் சத்தம் போட, ஐயோ இவர் வேற கூப்பிட்டுருக்காரு, இவனுங்க இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு தயாங்கோட அம்மா தான் டென்ஷனாக இருக்க. தயாங் சின்னும் ஜின்னு 3 பேரும் வர, அப்பாடா வந்துட்டீங்களா, வா. என்ன தயாங் பண்ணி வச்சிருக்க? தலையெல்லாம் இப்படி நனைஞ்சு போயிட்டு, உனக்கு காலையிலே போவேன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவங்க பாடி திட்டிட்டு இப்போ வேக வேகமாக அவங்க புடவை முந்தானையில தான் தயாங்கோட தலையை தோட்டிட்டு இருக்காங்க. அம்மா 2 எங்கேயோ போயிடுச்சு விளையாடிக்கிட்டு, தேடி பிடிச்சி கூட்டு வரங்காட்டியும் போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு ஜின் சொல்லிட்டு இருக்க. ஆமாம் பாப்பளை வீட்டில் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தான் கிச்சனில் இருக்க ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவங்களாம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? உங்களை தான் ஆளை காணும், உங்கள் அப்பா வேற கத்திட்டு இருக்காங்க. இந்தா சட்டையை மாற்று, அப்படியே அந்த சீப்பை எடுத்துட்டு வா, அப்படி உனக்கு தலையை கொஞ்சம் வாரி விடு. இப்படி தயாங்கோட அம்மா தான் அவனை அவசர அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தயாங்கா அவன் ஃபேஸே நல்லால. டேய் தயாங்கா, வெளில நிறைய பேர் உட்காந்துருக்காங்கடா அப்படின்னு சின்னதான் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிறான். தயாங்கா இருக்கிறக்கு ஒரு மாதிரி பயம் வருது. அம்மா அப்படின்னு அவங்க அம்மாவை தான் கூப்பிட்றான். அவங்க அந்த பக்கம் பிஸியாக டே எடுத்துகிட்டு போக வேண்டிய ட்ரேவை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தட்டை பொடி, வெளில போயிட்டு எல்லாருக்கும் இதை கொடு, சரியா? ஐ பலகாரம். சின்ன அடி போட்டேனா, இதெல்லாம் நமக்கு இல்லை, வெளில இருக்கவங்களுக்கு தான். நான் சாப்பிட மற்றவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்குலாம் வயிற்று வலிக்கும். டேய் சும்மா வர்றா. தயாங் இந்தா நீ பொடி எடுத்துகிட்டு போ. ஜின் அப்படி நீ கூட போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்போ தயாங் தான், அம்மா நான் போகல. ஏய் என்னடா பேசிகிட்டு இருக்க? உங்கள் அப்பா வேற கூப்பிட்டுட்டு இருக்க, டைம் ஆச்சு தயாங், போ. அம்மா நான் போகலம்மா, எனக்கு பயமாக இருக்குமா, எனக்கு கல்யாணமே வேணாம். ஐயோ கடவுளே. தயாங் இப்போ வந்து என்னடா பேசிகிட்டு இருக்க? சும்மா விளையாட்டு பண்ணாத, அம்மா அடிச்சிடுவேன். அவன் தான் கல்யாணம் வேணாங்கிறான்ல, விட வேண்டியதானே? அந்த தட்டை எடுத்து அவன் கையில் கொடு. ஐயோ எனக்குலாம் வேணாம், அமைதியாக கொடுத்துருங்க. அம்மா நீங்கள் தள்ளுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு ஜின் சொல்லிட்டு இப்போ தயாங் கிட்ட தான் பேசுகிறான். டேய் தயாங்கா இங்கே பாரு. ஜின்னியும் இந்த கல்யாணம்லாம் வேணாம், நீங்களாவது அம்மா கிட்ட சொல்லுங்க. சரி சரி, இங்கே பாரு, உனக்கு இந்த பிளேட்டில் இருக்க பலகாரம்லாம் பிடிக்கும் தானே அப்படின்னு ஜின் கேட்டதும் தயாங் தான் அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறான். ஆமாம் ரொம்ப பிடிக்கும், நம்ம வீட்டிலலாம் எப்பயோ தானே பண்ணுறோம். ஆமாம், கடைசியாக அவங்க கல்யாணத்தில் சாப்பிட்டது. பார்த்தல, நம்ம ஊரில் நம்ம வீட்டிலலாம் எப்பயோ தானே பண்ணுவாங்க, ஆனால் அங்கே அப்படி கிடையாது, அவங்க ஊர்லலாம் டெய்லி பண்ணுவாங்க. டேய் தயாங்கா, உன்னை பலகாரத்தெல்லாம் காட்டி ஏமாத்துறாங்கடா. டேய் சு, இங்கே பாரு தயாங்,
பலகாரத்தை விடு. சிட்டிலலாம் எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்கும். என்ன ஃப்ரிட்ஜ் இருக்குமா? ஃப்ரிட்ஜு மட்டும் இல்லைடா, ஐஸ்கிரீமும் இருக்கும். என்ன ஐஸ்கிரீமா? ஆமாம் ஆமாம், நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சின்ன சொல்ல தேங் தான் சிரிச்சிட்டு இருக்கான். சரி சரி, இப்போ போகலாமா அப்படின்னு இங்கே ஜின் கேட்டதும் தேங்க இப்போ வேகமாக அவங்க அம்மா கையிலேருந்து அந்த ட்ரேவை வாங்கிக்கிறான். இப்போ ஜின் தான் தேங்க கூட்டிகிட்டு வெளில போக, அதனால நல்லா போங்க பண்ணுறீங்க. எங்கள் அண்ணன் பாவம் புல்ல பூச்சி, ஐஸ்கிரீமை சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணுறீங்கல்ல. அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அடுத்து உனக்கு தான். ஆமாம், உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எதுவுமே பிடிக்காது, போமா அப்படின்னு சின்ன சொல்ல அவங்க அம்மா தான் சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் இந்த பக்கம் பார்த்தா, டேய் ஜேகே, உங்கள் அப்பா கல்யாண டேட் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டுறா, இதான் உன் லாஸ்ட்டு சான்ஸு. இப்போ பாரு, கரெக்டாக வந்து காஃபி கொடுக்குறப்ப ஏஞ்சி எல்லாருக்கு முன்னாடியும் பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு ஹோபி சொல்லிட்டு இருக்க ஜேகே தான் இங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். டேய் வராங்கடா வராங்கடா அப்படின்னு ஹோபி சொல்ல இப்போ ஜேகே தான் நிமிர்ந்து பார்க்குறான். தேங்க பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். தேங் தான் இப்போ எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு இருக்க ஜேகேயோட அம்மாக்கா தேங்க பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ தேங் வந்து கிட்ட காஃபி கொடுக்க ஜேகே தான் டக்குன்னு ஏந்து நிற்கிறான். தேங் தான் நிமிந்து கூட பார்க்காம அவன் கையெல்லாம் நடுங்குது, இருந்தாலும் அப்படியே எங்கள் பயத்தில் நின்றுட்டுருக்கான். ஏய் தேங், காஃபி எடுத்துக்க சொல்லு அப்படின்னு ஜின் தான் பின்னாடி இருந்து சொல்ல, காப்பி காப்பி ஆறிட போது எடுத்துக்கோங்க அப்படின்னு தேங் தான் பயத்தில் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே தான் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படி தேங்கியே பார்த்துட்ருக்கான். அது அவனுக்கு காஃபியெல்லாம் பிடிக்காது, பூஸ்ட்டு தான் குடிப்பான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கப்பவே, இல்லை பிடிச்சிருக்கு, முன்ன பிடிக்காது ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதும் தேங் தான் இப்போ நிமிந்து டக்குன்னு ஜேகேவை தான் பார்க்குறான். அவ்வளோதான், அவனுக்கு ஜேகே பார்த்ததும் இன்னும் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஜேகே என்னடா சொல்கிற, அமைதியாக உட்கார்றா அப்படின்னு ஹோபி சொல்லிட்டு ஜேகே தான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஆனால் ஜேகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜேகே கேட்டதும் தேங் தான் எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருக்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுலேயும் ஜேகேவோட அம்மா அப்பாவுக்கு தான் ரொம்பவும் ஷாக்காக இருக்குது. இப்போ தேங்கோட அப்பா தான், ஜின் தேங்க உள்ளே கூட்டு போ, மற்றதெல்லாம் நாம் பேசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல இப்போ ஜேகே தான், இல்லை அங்கிள், எனக்கு உங்கள் பையனை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, அது மாதிரி அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கேட்க வேணாமா? அதெல்லாம் எங்கள் குடும்ப வழக்கத்திலே இல்லை தம்பி, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் என் பிள்ளைங்க கேட்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிட ஜேகேக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும் தேங்க்கு ஜேகேவை பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஆனால் இங்கே யாரும் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ ஜேகே பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அவங்க பாட்டுக்கு கல்யாண வேலையை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் ஹோபி தான், ஜேகே என்னோடா டக்குன்னு அந்த பல்ட்டி அடிச்சுட்ட, ஏதோ கிராமம் வேணாம், ஏஜ் கேப்பு, என்னை விட சின்ன பையன், என்னென்னமோ சொன்ன அப்படின்னு ஹோபி பாட்டு கேட்டுட்ருக்க ஜேகேயோட அம்மாவும் ஆர்வமாக ஜேகே என்ன சொல்ல போகிறான்னு அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அவன், பா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லவும் அவருக்கே ஷாக் ஆகிடுது. டேய் சக்கரை, என்னடா பண்ணிகிட்ருக்க, அடுத்த முகூர்த்தம் இன்னும் 2 நாள் தான்டா இருக்குது. பரவாயில்ல, 2 நாளில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். டேய் என்னடா சொல்லிட்டுருக்க இப்படி இந்த பக்கம் ஜேகே பாட்டுக்கு கல்யாணத்துக்கு அவசரப்படுத்திட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா, நல்லா பார்த்தியா அவர் தானா, ஐயோ சாமி சத்தியமாக என்ன பார்த்தேன், இவங்க தான் மோட்டர் திருட வந்தாங்க அப்படின்னு தேங்க பாட்டுக்கு சின்ன கிட்ட சொல்லிட்டு இருக்க. சின்னதா இப்போ ஜன்னல் ஓப்பன் பண்ணி வெளில பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக சின்ன பார்க்க ஹோபி பார்த்துட்றான். அவன் சும்மா இல்லாமல் சின்னுவை பார்த்துட்டு அப்படியே கண்ணடிக்கிறான். ஐயோ அந்த ஆள் என்னை பார்த்து கண்ணடிக்கிறான், என்ன ஒன்று பார்த்து கண்ணடிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க எட்டி பார்க்க, ஏய் ஏகே அங்கே பாரு வால் தான் எட்டி பார்க்குது அப்படின்னு ஓபி கூப்பிட்டு காட்ட ஜேகேவும் இப்போ என்னன்ற மாதிரி பார்க்க, அவ்வளோதான் தேங்க்கு அவன் ஃபேஸ் எல்லாம் சவந்து போயிடுது. இங்கே ஹோபி தான், ஏய் ஜேகே உள்ளே இன்னொரு குட்டி வச்சுருப்பாங்க போல இருக்குடா, பேசாமல் அதையும் கூப்பிட சொல்லுவோமா, இது ஏதோ நீ எனக்கு கேட்குற மாதிரி தெரியலையே, ஏதோ ஒன்று கூப்பிட சொல்கிறான், நானும் ஒருக்கா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹோபி சொல்ல ஸ்டில் அந்த ஜன்னல் கிட்டேருந்து எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க தேங்க பார்த்து தான்
எனக்கு இந்த குட்டியே போதும். சும்மா நச்சுன்னு நாட்டு தக்காளி மாதிரி இருக்கான். நாட்டு தக்காளியா? டே அப்படியே அங்கிள்கிட்ட சொல்லி அவனையும் வர சொல்லுடா. அவனும் பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கிறான். இப்படி ஹோபி சொல்லிட்டு இருக்க சின்னதாக வேகமாக வெளில வரான். ஆஹா, கத்திரிக்காய் தான். ஐயா வாய மூடு, சொல்லு ஊற்றுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் என்ன பண்ணீங்க? உங்கள் வாட்டர் ஃபால்ஸே ஊற்றுச்சு, நானில் பார்த்தேன். இப்போ வெளில வந்த சின்னதா அங்கே வந்திருக்க கெஸ்டில் தான் ஒருத்தரை தேடி கூப்பிட்றான். அண்ணே, ஜார்ஜ் அண்ணே, உங்கள் தோட்டத்தில் மோட்டர் களவாணிட்டு போனாங்கல்ல, அது எடுத்துகிட்டு போனது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதான் ஜேகேவி ஹோபியும் கையை காட்டுறான். அட பாவி, நம்மளை பார்த்தா மோட்டர் களவாணிங்க மாதிரியா இருக்கு. ஓ, அதான் அப்பா என்னை பார்த்து பயந்து விடனானா அப்படின்னு ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. சின்னும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தேவங்கூட பார்த்தா டென்ஷன் ஆகி கத்த. சின்னும் ஏதோ சொல்ல வர ஜிந்தா இப்போ வேகமாக வந்து அவன் வாயை பொத்தி, அப்பா இல்லைப்பா, அவன் தூங்கிட்டு இருந்தான், தூக்கத்தில் எழுந்துச்சி வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே உள்ளே எழுதிட்டு போயிடுறாரு. யோங், எதுக்கு இப்படி பண்ணீங்க? நான் கரெக்டாக அடையாளம் காட்டிகிட்டு இருந்தேன்ல. ஆமாம் யோங், நான் இவங்கள தான் பார்த்தேன் அப்படின்னு தேங்கு சொல்ல. பித்துக்குலிஸ், அவங்க 2 பேரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி மோட்டர் திருடுங்களா? இல்லை, அவங்க 2 பேரும் சிட்டியில் ஐடி ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, கம்ப்யூட்டர் வேலை, புரியுதா? அப்படின்னு ஜின் சொல்கிறத கேட்டுட்டு ரெண்டும் ஷாக் ஆகிட்டு பேனு மூஞ்சி பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ 2 பேரும் தான் எங்கேன்னு ஓடி போய் ஜன்னலை எட்டி பார்க்க ஜேவப் தான் சின்னும் பார்த்துட்டு, என்னை பார்த்து மோட்டர் திருட நான் சொன்னேன், கத்திரிக்கோ உன்னை கடையாமல் விட மாட்டேன், தக்காளி நானும் ஜூஸ் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்ல 2 பேரும் தான் இப்போ ஹைஃபை கொடுத்துருக்குறானுங்க. என்னடா பசிக்குதா? தக்காளி கத்திரிக்கான்னு இருக்கீங்க? அதான் கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல்ல, ஐயா நினச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஜேகே அம்மா தான் வழக்கம் போல் கரெக்டாக தப்பாக புரிஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மேரேஜ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆக அப்படியே டைம் ஸ்கிப் ஆக மேரேஜ் செரமனியில் தான் பார்க்குறோம். அந்த வில்லேஜ்லேயே ரொம்ப அழகான சர்ச் அது, அங்கே தான் மேரேஜ் செரமனியில் நடக்குது. இப்போ ஜேகே தான் தேங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேங்க் அங்கே அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு அப்படி நடந்து வரா. ஜேகேக்கு தேங்க பார்க்கவே குட்டியாக க்யூட்டாக தெரியுறா. இப்போ தேங்கோட அப்பா தான் தேங்க கொண்டு வந்து ஜேகே கையெல்லாம் கொடுக்க ஜேகேவால் ஃபீல் பண்ண முடியுது. தேங்கோட கையெல்லாம் பயங்கரமாக நடுங்குது. அவன் இப்போ தேங்க பார்க்கலான்னு பார்க்க அவன் நிமிர்ந்து கூட பார்க்காம கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஜேகேக்கு தான் அவனை பார்க்கவே சிரிப்பாக இருக்குது. இப்போ ஃபாதர் ரிங் எடுத்து கொடுக்க தேங் தான் ஃபஸ்ட்டு ரிங்கை வாங்கி ஜேகே கையில் போட்டு விடுறான். இப்போ ஜேகே தான் ரிங்கை எடுத்துகிட்டு தேங்க தான் பார்க்குறான். தேங்க என்ன ஸ்டில் நிமிந்தே பார்க்காம கீழே கொஞ்சம் மாதிரி நின்றுட்டுருக்க ஜேகே இப்போது தேங்கோட சின்னதாக லிஃப்ட் பண்ணுறான். தேங்கா ஷாக் ஆகிடுது. அவன் திருன்னு முழிச்சிட்டு பப்பி ஏசியில் ஜேகேவை பார்த்துட்டு இருக்கான். ஏய் ஜேகே, சீனெல்லாம் பண்ணிடாதரா, இது வில்லேஜ் அப்படின்னு ஹோபி தான் கீழேருந்து சொல்ல ஜேகே இப்போ தேங்க பார்த்து, நான் இந்த ரிங்கை உன் கையில் போட்டுமா? நான் உனக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு ஓகேவா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஜேகே தான் தேங்க பார்த்து கேட்க தேங் ஷாக்காகிறதோட சேர்த்தி சுற்றி இருக்க எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணி அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. தேங்க்கு தான் வயசெல்லாம் அப்படியே டியர்ஸாக ஃபார்ம் ஆகி நிற்குது. அவன் இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இத்தனை வருஷம் வளர்த்துன அப்பா அம்மாவே அவங்கிட்ட பிடிச்சிருக்கா ஓகேவான்னு எந்த கொஷினுமே கேட்காம கல்யாணத்துக்கு அவங்க பாட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் அவர் இப்போ ஈக்குவலாக தேங்கோட சம்மதமாக முக்கியம் அப்படின்னு நினைக்கிறத பார்த்து அவனுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தேங் தான் எகைன் அவன் தலையை டவுன் பண்ணிவிட்டு எஸ்ன்ற மாதிரி தலையை ஆட்டுறான். அவ்வளோதான் ஜேகேக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங் குட்டியாக ஒரு நாட் பண்ணுதே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகே அந்த ரிங் எடுத்து தான் தேங்கோட கையில் போட்டு விடுறான். ஸோ இப்போ நைட் டைம் ஆகுது. தேங்கோட அம்மா தான் தேங்க்கு பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. டேய் இங்கே பாரு, சொல்கிறத கேட்குறியா இல்லையா? சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கா. ஐயோ ஆண்டவா, சாப்பிட்றத நிறுத்து. இங்கே பாரு, இங்கே சேட்டை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அங்கேயும் போய் எந்த சட்டையும் பண்ணிகிட்டு இருக்காத. அவங்க வேலை சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே செஞ்சுருக்கணும், புரியுதா? அம்மா, ஆனால் எனக்கு ரசம் மட்டும் செய்ய வராது. ஷோ, சொல்கிறத கேளு. இங்கே பாரு, உன் அத்தம்மா என்ன சொன்னாலும் கேட்குற. அப்புறம் அவங்க இது ஒன்று ஏதாவது திட்டினாங்கன்னா உன் புருஷங்கிட்டலாம் சொல்லக்கூடாது. அந்த வீட்டில் எந்த சண்டையும் உன் பேரில் வரவே கூடாது, புரியுதா? அவங்க ஏன் திட்டுவாங்க?
பொறுப்பாக இல்லைன்னா யாராக இருந்தாலும் திட்டுவாங்க. அம்மா என்னம்மா சொல்லி கொடுத்துட்ருக்க அவனுக்கு? என்னடா கல்யாணம் ஆனது சொல்கிறதா சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதான் முக்கியமா? ஏண்டா பின்ன? ஐயோ இப்போ அவனுக்கு முக்கியமாக வேற சொல்லி தரணும், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின் தான் தேங்க தான் தனியாக தள்ளி கூப்பிட்டு போகிறான். இங்கே பாரு தேயாங், இப்போ ஒன்று பண்ண வீட்டுக்கு தான் அனுப்பி வைக்க போகிறோம். ஏன் நான் மட்டும் எதுக்கு போகணும்? என்ன மட்டும் எதுக்கு அனுப்பி வைக்கிறீங்க? ஹே நீ மட்டும் இல்லைடா, உன் புருஷனும் உன் கூட தான் இருப்பான் அப்படின்னு ஜின் சொன்னதுமே தேயாங் தான் திருன்னு முழிக்கிறான். இங்கே பாரு இப்படிலாம் முழிக்காத, நீங்களும் வரலாம்ல, ஏன் என்ன மட்டும் அனுப்புறீங்க? எனக்கு பயமாக இருக்கும் ஜினியம். நான் தனியாலாம் போக மாட்டேன். ஐயோ அது அப்படி இல்லை, எனக்கு கல்யாணம் ஆனதும் நான் தனியாக போனேன்ல. ஆமாம் நீ தனியாக போயிட்ட, நானும் சின்னவும் தான் அழுதோம் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல். டேய் இருறா, எதோ பேசி என்னையே டைவர்ட் பண்ணிடுவானான்ருக்கு. இங்கே பாரு நான் சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கோ. அங்கே போனதும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, அப்புறம் லைட் ஆஃப் பண்ணுவார். சின்னும் நீ எங்கடா இங்கே இருக்க? போடா போடா நீ. அடையோ எனக்கு தெரியும், நானும் தேங்க்கு சொல்கிறேனே. ஐயோ பிஞ்சிலே பழுத்துது, இது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் பேசாமல் அப்படின்னு சின்னதான் அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு, அச்சோ டைம் ஆச்சு வேற. இங்கே பார்த்தேயாங், அவர் என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்கணும், மிச்சத்தை அவரெல்லாம் பார்த்துப்பார், புரியுதா? என்ன பண்ணாலும் கத்தி கூச்சல் போடக்கூடாது, புரியுதா? இப்படி ஜின் சொன்னதோட போச்சு. தேங்க கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. போதும் போதும் அவன் அனுப்பு, வாடா. ஹியோங் ஹியோங், என்ன ஹியோங் சொல்கிறீங்க? அவர் அடிப்பாரா? அம்மா நான் போகலம்மா, இல்லைன்னா நீங்களும் வாங்க அப்படின்னு தேங்க அவங்க அம்மாவோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். தேங்க ஆட முடிக்காத வா அப்படின்னு சொல்லி அவனை பண்ண வீட்டுக்கு தான் விடுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த சைட் பார்த்தா, டேய் இதாண்டா செம மேட்ரு, வாயில் போட்டு நல்லா மெல்லு. என்னடா இது தெரியாதா? கொட்டைப்பாக்கு கொழுந்து வச்சலையும் இந்தா சுண்ணாம்பு தொடவி இதை அப்படியே மடித்து வாயில் வச்ச டோப்புடா டோப்பு, கிராமத்து ஸ்பெஷல் ஐட்டமாண்டா இது. இதை வாயில் போட்டு நல்லா மென்னிட்டே இருந்தாலே போதும், நைட்டு ஃபுல்லாக தம்பி நின்று பேசுவானா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பார்த்துப்பேன். டேய் டாடா, ஓ இதெல்லாம் தேவையே இல்லை, சும்மாவே நின்று பேசுவாங்கிறியா அவன் தம்பி. டேய் போடு வாய முட்றா, மோதான் இங்கேருந்து கிளம்பு போ. டேய் பார்த்துடா சின்ன பையன். ஜேகே தான் ஹோபி அனுப்பி வைக்க அவன் பார்க்குறான், அந்த வயல் வழியா தேங் தான் அவங்க அம்மா கையை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். ஜேகேக்கு இதை பார்க்கவே ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையனை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கு. ஜேகே தான் இப்போ சிரிச்சுட்டு உள்ளே போயிடுறான். இப்போ தேங்கோட கையில் தான் பால் சொம்பை கொடுத்துட்டு உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. உள்ளே வந்ததுமே தேங் தான் ஒரு கையில் பால் சொம்பை வச்சுட்டு திரும்பி அந்த டோருக்கு தான் லாக் போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். லாக்கு மேலே எங்கேயும் இருக்க இவன் குட்டியும் இருந்துட்டு எக்கி இதை போட ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே கட்டில் தான் உட்காந்துருந்துருப்பான். இப்போ ஏந்து வந்து தேயாங் பின்னாடி இருந்து அவன் அந்த லாக்கை போட தேயாங் தான் அவன் பயந்துட்டு தள்ளி நினைக்கிறான். உனக்கே எட்ட மாட்டேதுல, ஏன் ட்ரை பண்ணுற? அது வந்து நான் தான் தால் போடணுமா, நான் தான் ஒன்றும் சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லி தராங்க, வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க? இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு அவன் கையில் இருக்க பால் சொம்பை தான் ஜேகே கிட்ட தான் கொடுக்குறான். ஜேகே தான் பார்க்குறான், தேயாங்கோட கை தான் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவன் அந்த பால் சொம்பை வாங்கினதும் தேயாங் தான் டக்குன்னு அவன் காலில் விழுறான். என்ன பண்ணுற? ஏந்திரி. தேயாங் ஜேகேயோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு இப்போ ஏந்தி நிற்கிறான். அது அம்மா சொன்னாங்க உங்கள் காலில் விழணுமா, சிச்சி உங்கள் காலில் தொட்டு கும்பிடணுமா. ஆல்ரெடி ஜேகே தேயாங்க பார்க்க மெல்ட் ஆகிட்டு இருக்கான். இதில் அவன் க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் பார்த்து இன்னும் அவனுக்கு தேயாங்கோட இன்னசென்ஸ்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்குது. சரி வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த பால் சொம்பை தான் பக்கத்தில் இருக்க டேபிளில் தான் வைக்கிறான். ஏங்க அந்த பாலை குடிக்க சொன்னாங்க, நீங்கள் பாதி குடிச்சிட்டு மிச்சம் எனக்கு தரணும். இப்போ கண்டிப்பாக அந்த பாலை குடிச்சே ஆகணுமா? இல்லைங்க, அது வந்து சரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அந்த பால் எடுத்து குடிக்கிறான். என்னது இது? பால் மாதிரி இல்லையே, பூஸ்ட் மாதிரி இருக்கு.
எனக்கு எதுவும் தெரியாதுங்க. எம்மியோட வேலையாக தான் இருக்கும். சரிந்தா. இப்போ அதை சொம்ப தான் அவன் தயாங்கிட்ட கொடுக்க, தயாங்க அதை வாங்கினதும் கீழே மேலேன்னு எல்லா பக்கமும் சிந்திக்கிட்டு வேக வேகமாக குடிச்சிட்டு இருக்கான். ஏ பொறுமையாக குடி. ஆ ம். இப்போ ஜேகே தான் போய் அவன் கட்டில் உட்காந்துட்டு தயாங் இங்கே வா. அப்படின்னு ஜேகே கூப்பிட தயாங் தான் இங்கே பயந்துட்டே போய் உட்காடுறான். இப்போ ஜேகே தான் அவன் கையை நீட்டுறான். தயாங் கீழே தான் அவன் தலையை பெண்ட் பண்ணி உட்காந்துருக்கான். இப்போ அவன் சைடையில் ஜேகேயோட கையை பார்க்க, உன் கையை கொடு அப்படின்னு ஜேகே அவன் பேஸ் வாய்ஸில் சொல்லவும் தயாங் வேகமாக அவன் கையெடுத்து ஜேகே கையில் தான் வைக்கிறான். ஆமாம், உனக்கு என்னை பார்த்தா பயமாக இருக்கா? நானும் பார்க்குறேன், உன் கை எப்பயும் நடுக்கிட்டே தான் இருக்கு. அது அது வந்து அப்படின்னு அவன் திரும்பவும் பயப்பட ஜேகே தான் இப்போது தயாங்கோட கையை பிடிச்சி அவன் கிட்ட இழுத்துக்கிறான். தயாங் தான் ஜேகே இழுத்த வேகத்தில் அப்படியே அவன் மேலே போய் மோதுறான். இங்கே பாரு, என்னை பார்த்துலாம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தயாங்கோட காதுக்கிட்டே வந்து என்கிட்ட நார்மலாக இரு. சரி சொல்லு, நான் யார் உனக்கு? புருஷன். எங்க உன் புருஷனோட பேரை சொல்லு. அப்படின்னு ஜேகே கேட்டதும் தயாங் தான் ஏதோ கேட்கக்கூடாத கேட்ட மாதிரி அப்படி ஜெர்க்காயிட்டு பார்க்குறான். ஏய் என்ன என்னாச்சு? இல்லைங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. சொல்லக்கூடாதா? அப்போ நான் உன் பேரை சொல்கிறேனே. அது நீங்கள் சொல்லாங்க, நான் சொல்லக்கூடாது. அப்படியா? அப்போ நீ என்னன்னு சொல்லி என்னை கூப்பிடுவ? அது ஏங்க என்னங்க அந்த மாதிரி சொல்ல. இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேங்கோட கழுத்தில் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். ஏய் என்ன நெளிஞ்சிக்கிட்டே இருக்க? அது நீங்கள் இவ்வளோ கிட்ட வரவும் எனக்கு கூச்சமாக இருக்குது. இப்படி தயாங் சொல்லிட்டு இருக்க ஜேகே தான் தயாங்கே பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க இருக்கிறது ஒரு பண்ணை வீடு தான். அதில் ஒரு கைத்துக்கட்டில் தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த ரூமில் எந்த டியூப் லைட்டும் இல்லை. அங்கே ஒரு வெறும் லாந்தன் விளக்கு தான் இருக்குது. அந்த விளக்கோட வெளிச்சம் தான் தேவாவோட ஃபேஸில் தான் விழுது. அந்த வெளிச்சத்தில் அவனோட முகமே அப்படியே கோல்டன் கலரில் மின்னுது. ஜேகே தேயாங்கோட ஃபேஸ் தான் அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஜேகே அவனே பார்த்துட்டு இருக்குது தேயாங்கே ஃபீல் ஆகுது. நீங்கள் ஏன் என்னையே பார்த்துட்ருக்கீங்க? என்னை விட்டா விடிய விடிய ஒன்றவே பார்த்துட்ருப்பேன். என்ன? 2 நாள் முன்னாடி வரைக்கும் கூட கல்யாணமே வேணான் இருந்தேன். வேணான்னு சொல்ல தான் வந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங் தான் இப்போ நிமிர்ந்து ஜேகேவை பார்க்குறான். ஆமாம், வேணாம் தான் சொல்லான் இருந்தேன். ஆனால் எப்போ உன்னை பார்த்தனோ அப்போவே ஃப்ளாட் ஆகிட்டேன். உன்னோட இந்த அழகான ஃபேஸ், உன்னோட இன்னசென்ட்டான இந்த கண்ணு, இதெல்லாம் பார்த்ததும் உன்னை அப்படியே என்னோட சொந்தமாக்கிக்கணும்னு அப்போவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அப்படின்னு ஜேகே கேட்க இவ்வளோ நேரம் ஜேகேவை தான் பார்த்துட்டு இருந்திருப்பா தயாங். இப்போ அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே குனிஞ்சிக்கிறான். ஏய் என்ன சொல்லு, பிடிச்சிருக்கா? இல்லை இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? நீ அழகில் மயங்கிட்டியா என்ன? ஏய் என்ன சிரிப்பு? இல்லைங்க, அது எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் அப்பா தான், இல்லைன்னா எங்கள் அம்மா தான். அவங்களாம் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் கேட்பேன். எங்களெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் கூட அப்படி தான். என்கிட்ட கல்யாணம் மட்டும்தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. நான் கல்யாணம் பண்ணி போகிற இடமும் இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அவன் கையில் இருக்க ரிங்கை தான் பார்க்குறான். நீங்கள் என்கிட்ட சம்மதமா, நான் ரிங்கு போடட்டுமா அப்படின்னு கேட்டிங்கல்ல, அப்போவே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அச்சோ க்யூட்டு. என்ன நீங்கள் நான் பிடிக்கும் தானே சொன்னேன், ஏன் திட்டுறீங்க? திட்டலாம் இல்லை, நீ இப்படி அப்பாவியா வெகுலியாக இருக்க பார்த்தியா, இதுதான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. தோதோ இப்போ பார்க்குறியே இந்த கண்ணு, மொத தடவை ஒன்று அந்த பம்பு செட்டுக்கிட்ட பார்த்தேன் பார்த்தியா, அப்போ நான் உன் கண்ணை தான் பார்த்தேன்.
அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தயாங்க கிட்ட இழுத்து அவனோட ஐஸ்லேயே இப்படி கொடுக்க தயாங் தான் இப்போ இன்னுமே பப்பி ஐஸில் பார்க்குறான். இப்படிலாம் பார்த்தினா எப்படி? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? தயாங் தான் என்ன ஜேகே சொல்கிறானே புரியாமல் அப்படியே முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுமா தான் இருக்குது. ஆனால் எனக்கு உன்னை இப்பயே எடுத்துக்கணும் போல இருக்கு. என்னது? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு புரியலைங்க. உனக்கு எதுவும் தெரியாதா? என்ன என்ன தெரியாதா? இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் நைட் பற்றிலாம், ஐ மீன் முதல் ராத்திரி பற்றி உனக்கு தெரியும் தானே? அப்படின்னு ஜேகே அந்த வேர்டை சொன்னதுமே தயாங் தான் அவன் காதை ரெண்டி மூடிக்கிறான். ஐயோ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? அது கெட்ட வார்த்தைங்க. எது கெட்ட வார்த்தையா? சரியா போச்சு. போ. அப்போ உனக்கு இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதா? இல்லை எனக்கு தெரியும். என்ன தெரியுமா? அது ஜின்யாங் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்ணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் சொன்னாங்க. அப்படியா? இது போதுமே. அப்படின்னு ஜேகே தான் அந்த கட்டிலேருந்து ஏந்து நிற்கிறான். இப்போ டக்குன்னு ஏதோ யோசிச்சுவேன் அப்படியே திரும்பி தேங்க தான் பார்க்குறான். ஏறு. உன் ஜின்னியம் என்ன சொன்னார்? அது நீங்கள் என்ன சொன்னாலும் கம்மனு கேட்கணும்னு சொன்னார். அப்புறம் நீங்கள் எது பண்ணாலும் கண்ணை மூடிட்டு ஜமத்தா படுத்துக்கணும் சொன்னார். இப்படி தயாங்க ரொம்பவே இன்னசென்ட்டாக இதை சொல்ல ஜேகேக்கு தான் சிரிப்பாக இருக்குது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு தயாங்க அந்த கட்டிலில் தான் உட்காண்ட்ருக்கான். இப்போ ஜேகே தான் அவனை கூப்பிட அவனும் ஏந்து வரான். இப்போ ஜேகே தான் தயாங்க கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு, ஆமாம், இது யாரோட சட்டை? உங்கள் அப்பாவோடதா? இல்லை இது எந்து தான், புதுசு, எனக்கும் சின்னுக்கும் ஒரே மாதிரியே வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவன் எக்ஸைட்டடாக சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ ஜேகேவோட ரியாக்ஷனை பார்த்துட்டு தான், ஏன் அப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு தெரியுமா, நான் இன்றைக்கி தான் ஃபேண்ட்டே போடுறேன். ஏன்னா ஃபேண்ட்டா? இதோ இதான் ஃபேண்ட்டு அப்படின்னு தயாங்க தான் அவன் போட்டிருக்க பேண்ட்டை தான் காட்டுறான். நான் நேற்று வரைக்கும் அரை டவுசர் தான் போட்டுட்ருப்பேன். எனக்கு கல்யாணன்றனால ஃபேண்ட் எடுத்து கொடுத்தாங்க. இப்படி ஜேகே கிட்ட தான் தயாங் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆகிறான். நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட காலரை பிடிச்சிட்டான். இப்போ கிட்ட இழுக்கிறான். ஆனால் இப்போது இதை கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவன் பட்டனை கழட்டு போக, என்ன பண்ணுறீங்க? என்கிட்ட வர ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்டு வரலையே, எல்லாம் அங்கே வீட்டில் இருக்குது. பரவாயில்ல, நீ ட்ரெஸ் இல்லாமையே இரு, அழகாக இருப்ப. இப்போ நானும் உன் கூட எதுவுமே போடாமல் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் வேகமாக தயாங் போட்டிருக்கதையும் கழட்டி விட்டுட்டு இப்போ அவன் போட்டிருக்கதையும் கழட்டுறான். தயாங் தான் அவன் கீழே கை வச்சு ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே குனிஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஓய், நிமிந்து என்ன பாரு. என்ன பாருன்னு சொன்னேன் அப்படின்னு ஜேகே தான் கொஞ்சம் கோல்டாக சொல்ல தயாங் தான் இப்போது ஸ்லோவாக நிமிந்து பார்க்குறான். ஜேகேவை தான் இப்போ பார்த்துட்டு அவன் ஐஸ் எல்லாம் ஒயிட் ஆகுது. ஏன்னா ஜேகேவை அவன் ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவோடு தான் பார்த்துருப்பான். இப்போ அவன் ஷர்ட்டெல்லாம் கழட்டவும் தயாங் தான் ஜேகேவை பார்த்துட்டு ஒரு மாதிரி டெரர் ஆகிடுறான். ஏய், என்ன அப்படி பார்க்குற? இங்கே வா, கிட்ட வா, கட்டிக்கோ அப்படின்னு ஜேகே சொல்ல தயாங் தான் ஜேகேவை நிமிந்தே பார்க்க மாட்டேங்கிறான். இப்போது ஒரு மாதிரி அவன் தலையை கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். ஆனால் இப்போ ஜேகேவை அவனை கிட்ட பிடிச்சி இழுத்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். தயாங் தான் ஜேகே இழுத்த வேகத்தில் அவன் ஜெஸ்ட்லேயே போய் மோதி நிற்கிறான். ஏய், என் நாட்டு தக்காளி, என்ன உடம்பெல்லாம் நடுங்குது? அது அது உங்களோட உடம்பெல்லாம் என்ன அங்கங்கே எங்கி போயிருக்கு. அப்புறம் இது என்ன உங்கள் ஒரு கை ஃபுல்லாக? உனக்கு இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கான்னு? இல்லை, இப்படிலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு தயாங் தான் ஜேகேவோட ஆப்ஸையும் அவனோட கையில் இருக்க டேட்டூவையும் பார்த்துட்டு அது என்னதுன்னே புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜேகே தான் தயாங்கோட கையை எடுத்து அவனோட ஆப்ஸில் வைக்கிறான். எப்படி
கல் மாதிரி இருக்கா? ஆமாம், கல் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் அவன் கையை வச்சுட்டு எல்லாத்தையும் தொடவி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஜேகேக்கு தான் தேயாங் தொடுறதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதை அவன் அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்போ அவன் கை தான் ஆட்டோமேட்டிக்காக தேயாங்கோட பின்னாடி தான் போகுது. என்னங்க, ஏன் அவங்களாம் கை வைக்கிறீங்க? நீ என் பாடியை ஃபீல் பண்ணுறல, அது மாதிரி நான் உன் பாடியை ஃபீல் பண்ணுறேன். நல்லா பண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவன் பின்னாடி கையை வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். தேயாங் தான் ஜேகே கையில் இருக்க டேட்டூவெல்லாம் பார்த்துட்ருக்க. இங்கே ஜேகேவால் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா 2 பேருமே ஒன்றுமே போடாமல் பக்கத்து பக்கத்தில் அவ்வளோ நெருக்கமாக நின்றுட்டுருக்காங்க. ஏங்க, கீழே கீழே ஏதோ ஒன்று நகருது அப்படின்னு தேயாங் சொல்லிட்டு கீழே தான் குனிஞ்சு என்னன்னு பார்க்க போக அதுக்குள்ளே ஜேகே தேயாங்கோட சின்னதான் லிஃப்ட் பண்ணி என்னங்க, ஜேகே எப்படி டக்குன்னு கொடுக்கவும் தேயாங் தான் ஷாக் ஆகிடுறான். இந்த பக்கம் ஜேகேக்கா உடம்பெல்லாம் சூடாயிட்டு ஒரு மாதிரி வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுது. இதுக்கு மேலே முடியாது வா. இதுக்கு மேலே டெலகிராமில் வரும், வேணுங்கிறவங்க அங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் ஒரு 2 hours கழிச்சு தான் பார்க்குறோம். என்னங்க, போதும், எனக்கு வலி போயிடுச்சு. என்ன அதுக்குள்ளே போயிடுச்சா? அப்படின்னு ஜேகே தான் தேயாங்கு கீழேருந்து எழுந்திரிக்கிறான். ஆமாம், போதும், வலிக்கல. இப்போ ஜேகே தான் கட்டிலேருந்து ஏந்துட்டு தேயாங்க தான் அப்படியே தூக்குறான். எங்கே போகிறோம்? 2 பேரையும் பார்த்தியா எப்படி வேத்து போயிருக்கு? வா, ரெஃப்ரெஷ் ஆகலாம். என்னன்னு தானே கேட்டேன், எதுக்கு திட்டுறீங்க? நான் திட்டலாம் இல்லை, ஒன்று போய் திட்டுவேனா? 2 பேரும் ரொம்ப வேத்து போயிருக்கோம்ல, அதான். வா, பம்பு செட்டுக்கு தான் போகிறோம். போயிட்டு அங்கே ஒரு குழியில் போட்டு வந்து தூங்கலாம். ஐயோ, பம்பு செட்டுக்கா? இந்நேரத்துக்குலாம் போக முடியாது, தண்ணி ரொம்ப சில்லுன்னு வருங்க. பரவாயில்ல, அதான் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேயாங்க தூக்கிட்டு அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே இறங்குறான். இறங்குனதும் சில்னஸ் தாங்க முடியாமல் அப்படியே தேயாங்க தான் ஜேகேவை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப குளிரும் சில்லுன்னு இருக்குன்னு. கவலையே படாத, நான் இப்போ ஒன்று சூடாக்கிடுவேன். ஏங்க, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அது இன்னைக்கு மட்டும்தானே இத்தனை வாட்டி, அதுக்கப்புறமேட்டெல்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டேங்குது தானே? யார் சொன்னா? இனிமேல் நினச்சப்பெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம்னால கம்மியாக பண்ணுறேன். இப்படி ஜேகே சொல்கிறத கேட்டதும் தேயாங் தான் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். என்னங்க, எனக்கு இன்னொரு டவுட்டு. என்ன ஒரு டவுட்டோ கேட்டுட்ருக்கேன்? இல்லை, அது உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஜேகே தான் ரொம்ப மும்முரமா தேங்காய் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். என்ன ஃப்ரிட்ஜா? ஏன் கேட்குற? அது இல்லைங்க, அது ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம். என்ன உளறிட்டுருக்க? எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. என்ன, ஃப்ரிட்ஜ் இல்லையா? நிஜமாவா ஃப்ரிட்ஜ் இல்லை? ஆமாம், ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. என் மீக்கு இந்த மாதிரியான வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் தான் வாழ பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது. அப்போது என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஹேய், என்ன அப்போ எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், போங்க, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி அதில் வச்சு சாப்பிட்லான்னு நினச்சேன். ஏய், ஐஸ்கிரீம் தானே வேணும்? உனக்கு எவ்வளோ ஐஸ்கிரீம்னாலும் சொல்லு, ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தருவேன். நீ ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நான் ஒன்று சாப்பிடுவேன். ஐ, நிஜமாவா? அப்படின்னு தேங்தா எக்ஸைட் ஆகிட்டு ஜேகே வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். எப்பா, ஐஸ்கிரீம்னு சொன்னதும் நான் சொல்லாமே செய்கிறேன். ஏய், எதுக்கு நகர? கட்டிக்கோ. ஜேகே தான் இப்போது தேயாங்கோட ஃபேஸை கப் பண்ணி அப்படியே அவனை பார்த்து அட்மையர் பண்ணுறான். அந்த நைட்டு அந்த அழகான கிராமத்தில் நடுராத்திரியில் அந்த பம்பு செட்டு தண்ணியில் தான் 2 பேரும் ஒன்றா இருக்க ஜேகே தேயாங்கோட ஃபேஸையை அட்மையர் பண்ணி, இந்த இன்னசென்ட்டான இந்த முகத்தை காலம் முழுக்கும் நான் மட்டுமே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறத அப்படியே சொல்லு. ஐ ஐ லவ் லவ் புருஷா. என் நாட்டு தக்காளி. கண்ணம் சுருங்கிட நீ, மீசை நரைத்திட நானும், வாழ்வின்
என காணும் காலம் அருகில் தானோ. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.